அடுத்து சாதாங்கிறவங்க கேட்குறாங்க, இலங்கை புத்தளம் ஒரு துவாவை போட்டு என்ன துவா போட்டிருக்காங்கன்னா, இமேஜ் மாதிரி அனுப்பியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி ஓ ரிலா நஃப்ஸிஹி ஓ ஜினத் அர்ஷிஹி ஓ மிதாத கலிமாத்திஹி இப்படிங்கிற ஒரு துவாவை போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சகோதரரும் இந்த ஒரு துவாவை அவரே இந்த முழு ஹதீஸையும் எழுதி அந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு 5272 ஹதீஸை போட்டு இது சரியா, இதை நம்ம ஓதலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவரே இந்த ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து ஒரே பதில் தான். அவரே இந்த ஹதீஸை தமிழாக்கம் போட்டிருக்கிறதுனால அந்த தமிழாக்கத்தையும் எப்படி படிச்சிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விடை எளிதாக விளங்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அவங்க மனைவி சொல்கிறாங்க, அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை தொழுது விட்டு வந்தார்கள். காலையில் போயிட்டு முற்பகல் தொழுகையை தொழுது விட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்துல காலையில் போனவங்க கொஞ்சம் நேரம் சென்று வர்றாங்க, நான் அதே இடத்துல அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். நான் போனதுலேருந்து வர்ற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறியா, வேறு வேலை பார்த்தியான்னு கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும். அதாவது நீ இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஏதோ சொல்லி ஓதி கொண்டிருக்கிறாய், அதுக்கு ஒரு மார்க்கத்தில் ஒரு கூலி இருக்கிறது. ஆனால் நான் இங்கேருந்து போனேன்ல, போய் ஒரு 4 வார்த்தை மட்டும் சொன்னேன். அந்த 4 வார்த்தை நீ இம்புட்டு நேரம் ஓதுனீல, அது கிடைக்கிற கூலியை விட ஒரு பெரிய கூலியை தந்துடுறேன், அப்படியான ஒரு வார்த்தையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி ஓ ரிலா நஃப்ஸிஹி ஓ ஜினத் அர்ஷிஹி ஓ மிதாத கலிமாத்திஹி. இது ஓதுறோம்னு சொன்னால் காலையிலேருந்து முற்பகல் தொழுகை முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அது 2 மணி 2.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு ஜுவேரியா அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவ்வளோ நேரம் நீ செஞ்ச திக்ரை விட நான் இங்கேருந்து போகணும்ல, போய் ஒரு 4 வார்த்தை சொன்னேன், அது கிடைக்கிற நன்மை இதோட கூட அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸில் வருது. இது இருக்குதான்னு கேட்குறாங்க. ஹதீஸில் இருக்குதுல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு வருது. நம்ம ரொம்ப ரொம்ப தஸ்பீஹ் செஞ்சாலும் நன்மை இருந்தாலும் அதை விட அதுக்கு ரொம்ப நேரம் தஸ்பீஹுக்குன்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்காராமல் நீங்கள் சிம்பிளாக இந்த ஒரு துவா இந்த ஒரு திக்கரை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது போதும் போட்டு இப்படி நம்ம செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருக்கிறது, அதுக்கு அப்போ எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, முஸ்லீமில் இருக்கிறது. அதனால் இதை செய்யலாம். இது சரியான ஒரு திக்ரு தான். இது ஓதுறது நல்லது தான்.